பீகாரில் நடைபெற்று முடிந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் மொத்தம் 66.91% வாக்குகள் பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளுக்கு நடந்த வாக்குப்பதிவில் மொத்தமாக 1302 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. சுமார் 4 லட்சம் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வரும் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 65.8% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்காளர்களின் பாலின வாரியான தரவை வெளியிடாத தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கருத்து பணிகள் வெளியாகி வரும் நிலையில் பீகாரில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை அறிய வரும் 14ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும்.